நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாயில் வச்சதுமே கரையிற மாதிரியான சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் பாசிப்பருப்பு வறுக்கலை, அப்படியே தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசியையும் பருப்பையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். 1/2 டம்ளருக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கல் உப்பு போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். 4 விசில் முடிஞ்சது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு அப்படின்னு. எப்போவுமே சர்க்கரை பொங்கலுக்கு நல்லா குலைவாக இருந்தால் மட்டும்தான் பொங்கல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி நமக்கு சாப்பாடு மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா குலைவாக வரணும். அதுக்காக தான் 1 டம்ளர் பச்சரிசிக்கு 2 டம்ளர் வெல்லம் போதுமானதாக இருக்கும். நீங்கள் இன்னும் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் வெல்லத்தை நான் ஒரே பவுலில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. கம்பி பதம் வரணும்லாம் இல்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும். நான் குக்கர்லேயே செய்ய போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா குக்கர் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் அளவு கம்மியாக வச்சுருக்கேன். அதனால் நான் குக்கர்லேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். வெல்லம் கரைச்ச பாத்திரத்துலேயே நான் நல்லா வெந்திருக்கிற இந்த ரைஸை அதில் மாற்றிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நாம் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. நாம் தொடர்ந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கும்போது சிம்மில் வச்சு கிளறுங்க, இல்லை அப்படின்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். கிளற கிளற நமக்கு பொங்கல் கொஞ்சம் நெழுகலாக வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் நல்லா கிளறிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவு நெய் ஊற்றி முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு வறுத்து அப்படியே பொங்கலில் ஊற்றி நல்லா கிளறி எடுத்தீங்க அப்படின்னா அருமையான பொங்கல் ரெடி ஆயிரும். நான் ஏலக்காய் யூஸ் பண்ணலை. உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. புதுசாக பொங்கல் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முறைப்படி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நேரத்திலேயே ரொம்பவே டேஸ்டியான ஒரு பொங்கலை ரெடி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்.